ஜெபத்தோடே கேளுங்க, கண்டிப்பாக இது உங்களையும் ஆசீர்வதிக்கும். ஜெபத்தோடே கேளுங்க. இந்த ஜெபம் சாட்சியத்தை ஜெபமாக மாற்றுங்க. இன்னொருவரை புண்படுத்துகிற மாதிரியோ மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரியோ உங்களுடைய சாட்சியம் இருக்கக்கூடாது. பிறருக்கு உதவும் வகையில் இருக்கணும் உங்களுடைய சாட்சியம். ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதாக இருக்க வேண்டிய சாட்சியம் சுருக்கமாக சொல்லுங்கள். மதுரை உயர்மறை மாவட்டம் அருப்புக்கோட்டை பங்கு புனித சூசையப்பர் ஆலயத்தில் வர்றேன். என் பேர் விக்டர் வாசன். நான் என் மருமகனுக்காக ஜெபிச்சிருந்தேன். முதல்ல ஃபாதரை தூத்துக்குடியிலேருந்து பார்த்தேன். அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அப்போது உடனே ஜெபிக்கும்போது ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நைட் விஜிலுக்கு மார்ச் மாதம் வந்திருந்தேன். அப்போது ஜெபிச்சுட்டு தான் போனேன். அப்போவும் நான் ஃபாதர் சொன்னாங்க, குறிப்பிட்ட என்ன காரணத்துக்காக மட்டும் அதை மட்டும் ஜெபிங்கன்னு சொன்னாங்க. நான் வேலைக்கு மட்டும்தான் ஜெபித்தேன். மருமகனுக்கு வேலைக்கு மட்டும்தான் ஜெபித்தேன். அது வேலை கிடச்சிருச்சு. 26ஆம் தேதி அவர் சொன்னபடியே வேலை கிடச்சிருச்சு. ஏற்கனவே அவர் என்ன சொன்னார், தூத்துக்குடியில் இருக்கும்போது 26 கடைசியில் தான் கிடைக்கும்னாரு. அதே மாதிரி அவர் என்ன சொன்னார் அதே மாதிரி ஜெபிச்சேன். எனக்கு ஜெபிச்சேன். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அதோட இன்னொரு, எனக்கு ரொம்ப நாளாக இருந்த அல்சர் வியாதி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் முற்றிலும் குணமாயிடுச்சு. ஆண்டவனுக்கு கோடு. எவ்வளோ காலமாக இருந்தது? எவ்வளோ வருஷமாக இருந்தது? 15 வருஷமாக இருந்த அல்சர் நோயிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? சாட்சியம் சொல்லும் பொழுது, அதை கேட்கும் பொழுது விசுவாசம் நீங்கள் கேட்பதில் வளரும். அந்த விசுவாசம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? அதனால் தயவு செய்து உட்காந்து பேசாதீங்க. எனது பேர் அந்தோனி பிச்சை பெர்னாண்டோ. நான் அசோக் நகர் பங்குலேருந்து வரேன். போன மாதம் ஃபாதர் வர்கீஸ் எங்கள் பங்குக்கு வந்திருந்தார். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அமலி விக்டருங்கிறவங்களுக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கிடச்சி அன்னையிலேருந்து நான் அவங்களுக்காக டெய்லி திருப்பலியிலையும் எனது ராத்திரி ஜெபத்துலையும் அவங்களுக்காக அழுது மன்றாடி பிரார்த்தனை பண்ணேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் அவங்கள சந்தித்தேன். கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க இப்போ எனக்கு நல்ல சுகமாயிட்டு இன்னும் கொஞ்சம் தான் லேசான ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்குது. சீக்கிரத்தில் எனக்கு குணமாயிரும். நீங்கள் இது சாட்சியாக சொல்லுங்கள் அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் ஆண்டவர். அற்புதங்கள் அடையாளங்கள் தான். அந்த அடையாளங்களை பாருங்களேன். கண்டிப்பாக இந்த அடையாளங்கள் வழி ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஹீலிங் நடந்துக்கிட்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். என் பேர் விக்டோரியா. நான் மரிய மதினால் பங்கு ரெட்டில்ஸ்லேருந்து வரேன். பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டில் என் பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதில் பயங்கர பிளட்டு நிறைய போயிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு. எப்படின்னு சொன்னால், அவன் சும்மா தான் நின்றுட்டு இருந்தான். வெண்டிக்காரை தட்டி விட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விழுந்தது தான் ஒரு உயிரே போயிருக்கும். அந்த அளவுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இதில் ரைட் ஹேண்ட் சைடில் விழுந்ததுனால அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாமல் இங்கே ரெட்டில்ஸில் அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்பல ரத்தமாக நிறைய போயிடுச்சு பையனுக்கு. பையன் என்கிட்ட சொல்லியிருந்தான். அந்த நேரத்தில் போயிட்டு புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் வரலையும் ஆகிப்போச்சு. இப்போ தான் தேவலமாகிடுச்சு. அப்போல்லாம் இரக்கத்தை நடந்தவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த சாட்சியாக நிற்கிறேன் சொல்லி சொன்னேன். இது சாட்சியாக நிற்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் பேர் கிரேஸ் மேரி. நான் அம்பத்தூர் புதூர் கள்ளிக்குப்பம் தென்றல் மாதா சர்ச்சில் இன்ஃபன்சிஸ் சர்ச்சிலேருந்து வரேன். நான் ஃபெப்ரவரி மாதம் நைட் விஜிலில் கலந்துக்கிட்டேன். அப்போ எனக்கு 1 வருஷமாக அந்த குதிக்கால் பயங்கர பெயின், நிற்க முடியாது, நடக்க முடியாது, பயங்கர பெயினாக இருந்தது. அப்போது நான் இந்த நைட் விஜில் இந்த ஜெரிகோ ஜெபம் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது ஃபாதர் போஸ்கோ தான் இப்போ நடத்தினார். அப்போது அவர் சொன்னார், இடது குதிகால் இருக்கவங்களுக்கு சுகமாக ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறான்னு சொன்னோன்னே அப்பயே எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏதோ கொஞ்சம் பெயின் கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இப்போது சுத்தமாக எனக்கு பெயின் இல்லை. இன்னொரு சாட்சி, என்னுடைய 2 பசங்க, எனக்கு சின்ன பையன் நல்லா எம்என்சி கம்பெனியில் தான் ஆஃப் ரோலில் இருந்தான். அது நவம்பர் மந்த் அவனுடைய இது முடியுது, கான்ட்ராக்ட் முடியுது. ஆனால் 1 இயரில் பர்மனெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த எல்லாரும் டிவைன் மெர்சி 5, 6, 7 ஒரே நாள் தான் கலந்துக்கிட்டேன். எனக்கு அன்றைக்கி பயங்கர சூடு தாங்க முடியல. ஆனால் ஒரு நாள் வந்தேன். அன்றைக்கி நான் என் 2 பிள்ளைங்களுக்கும் சமர்ப்பித்தேன். என் பையனுக்கு
இன்றைக்கி வந்து ஆன்ரோல் ஸ்டாஃப் ஆகிட்டான். இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஆன்ரோல் ஸ்டாஃப் ஆக்கிட்டாங்க. ரொம்ப போராட்டம், கம்பெனியில் நிறைய எதிர்ப்பு இருந்தது, அப்படியே அவனை ஆக்கிட்டாங்க. அதுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொரு சாட்சி வந்து என்னுடைய பெரிய பையன் வந்து அயர்லாண்டில் ஒர்க் பண்ணுறான். படிச்சுட்டு வேலை கிடச்சிது. ஆனால் அது உடனே அது சரி வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அது வேலை போயிடுச்சு. 1 மாதம் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதையும் நான் சமர்ப்பித்தேன். இப்போ என்னுடைய பெரிய பையனுக்கும் வேலை கிடச்சிச்சு. அதுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. என் பேர் மார்க்ரெட் மேரி. நான் ரெடில்ஸ் எம்ஏ நகர் ஆரோக்கிய மாதா பங்கிலிருந்து வர்றேன். கடந்த டிசம்பர் மாதம் எனக்கு ஒரே இருமல் ரொம்ப இதாக இருந்தது. அப்போ திடீர்னு எனக்கு வந்து ரொம்ப ஓவர் பீரியட் ஆகி போய் பார்க்கையில் எனக்கு கட்டி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ என்னுடைய மகளுக்கு வந்து டெலிவரி டைம் நெருங்கிட்டு இருந்ததுனால நாங்கள் அதை பற்றி யோசிக்கலை. ஆனால் எதுக்கும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போலோவில் போய் நாங்கள் அந்த மாதிரி கேட்கையில் 8 லட்ச ரூபா ஆகும் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்படின்னாங்க. அந்த அந்த பணவுடைய இதில் நாங்கள் வந்து அதை பற்றி எதையுமே நினைக்கல. ஆண்டவர் வந்து இது மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதமா, கவலைப்படுங்க, கவலைப்படாமல் இருங்க, எப்போதுமே ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூன்னு அந்த இதை சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னாங்க. அதுபடி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ இவளுக்கு டெலிவரி டைமில் வந்து இம்மிடியேட்டாக எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ண போகிறப்ப அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. முதல் நாள் தான் சொல்கிறாங்க 4 யூனிட் ரத்தம் வேணும் அப்படின்னு. எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. உடனே ஃபாதருக்கு தான் நாங்கள் மெசேஜ் அனுப்பினோம். ஃபாதர் வந்து அதை குரூப்பில் வச்சு எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தி, ஜெபத்தில் இங்கே இருக்கிறவங்க என் வாலண்டியர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்லபடியாக ஆண்டவர் வந்து அந்த ஆப்ரேஷனை நடத்தி கொடுத்தாரு. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறது வரைக்கும் நான் அந்த ஜீசஸ் ட்ரஸ்ட் இன் யூன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன். 4 மணி நேரம் ஆப்ரேஷன். ஐசியூவில் எனக்கு வந்து அன்றைக்கி ரத்தம் பேசுகிறதுக்கே முடியலை, வாய் வந்து ஒட்டிக்கிருச்சு. அப்போ ஆண்டவர் நினச்சேன், ஆண்டவரே தாகம்னு நீங்கள் நினச்சிங்களே அதுபோல் எனக்கு இப்போ இருக்குது. தாகம்னு கூட அந்த சிஸ்டருங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலை. கை அசைக்க கூட முடியாது, 2 கையிலையும் ட்ரிப்ஸு எல்லாம் ஏற்றி இப்படி இருந்தது. அப்போ நான் ரொம்ப அழுதுகிற நேரம் என் கையில் இந்த டெஸ்டில் வாட்டருடைய இது மார்க்ரெட் அப்படின்னு ஒரு குரல் தான். நான் வந்து முழிச்சு கூட பார்க்கல, என் கையில் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆண்டவர் கொண்டாந்து கொடுத்ததை நான் என்ன நினைக்கிறேன். அந்த நேரம் அந்த இதை எனக்கு வாயில் அந்த இதில் வைக்கக்கூட முடியாது, கை மடக்கி. அப்போ ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, இதை வாயில் அந்த உதட்டில் நினைக்க கூட முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஒரு சிஸ்டர் இங்கேருந்து வந்தாங்க. வந்த உடனே தான் நான் சொன்னேன், இதை காமிச்ச உடனே எனக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி அது மாதிரி எனக்கு ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக உதவி செஞ்சார். கொடான இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். நல்லபடி ஆப்ரேஷன் முடிஞ்சது. ஆப்ரேஷன் முடிஞ்ச பொழுது ஆண்டவர் இவங்களுடைய கையில் நினையாத தண்ணீர், அது எங்கிருந்தே வந்துன்னு தெரியல, அதான் அந்த கையில் அந்த பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் தண்ணீர், அந்த தண்ணீரை அவங்க குடிச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. என் பேர் அன்பரசி. நான் மேடவக்கம் சந்தோஷபுரம் வேளங்கனி மாதா சர்ச்லேருந்து வரேன். எனக்கு 2020 வந்து கோவிட் ஃபஸ்ட்டு வேவில் எனக்கு கோவிட் வந்தது. 2021 வந்து எனக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும். நான் 1 மந்த் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா இருக்குது. 2வது பேபிக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தடுத்து இந்த மாதிரி வரும், நமக்கு 2வது பாப்பா இருக்குமோ இல்லையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்போவுமே எனக்கு நான் மேடவாக்கத்துலேருந்து வரனால இந்த நைட் விஜில் ப்ரேயருக்கு எப்போல்லாம் முடியுதோ அம்மா வீட்டிலேருந்து வந்து அட்டன் பண்ணுவேன். 2023 ஜூனில் வந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது ஃபாதர் வந்து திவ்யநர்த்தனை எடுத்து வச்சு ப்ரேயர் பண்ணும்போது குழந்தைக்காக வேண்டுறீங்க, ஆண்டவர் வந்து உங்களுக்கு குழந்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வருஷமே நவம்பர் மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் அம்பிளிக்கல் இறனியாக இருந்தனால அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண போயிருந்தோம். அப்போ பார்த்தா உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யூரினரி பிளாடரில் சின்ன மைல்டாக கட்டி இருக்குது, அது இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒரு 1 வீக்லேயும் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் மே மாதம் நான் 2nd பேபி கன்சீவ் ஆனேன்.
நல்லபடியாக டெலிவரி நடந்துச்சு. ஆண்டவர் வந்து நீங்கள் இங்கே நார்மல் டெலிவரி கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். 8 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. காட் bless you. ஓகே, ப்ரைஸ் லார்ட். என் பேர் ஜெசிகா. நான் காசிமேட் சென்ட் தெரேசா சர்ச்லேருந்து வரேன். 2023 ஜூனில் வந்து 12 ஸ்டார்ட் பண்ணேன். 1 வீக்லேயே வந்து சிவியர் பேக் பெயினில் வந்து ஒரு 2 months கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பார்த்தப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பல்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கு, அதே சமயம் ஒரு தேய்மானமும் இருக்குது எலும்பில், முதுகெலும்பில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8 months கம்ப்ளீட்டாக வந்து அலோபதி ஹோமியோபதின்னு மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி ரொம்ப மெடிசன்ஸ் அப்படி தான் போயிட்டு இருந்தது. லாஸ்ட் மந்த் 2024 ஏப்ரலில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா மருந்துமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எந்த மருந்துமே எடுக்கிறதில்ல. வெறுத்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டு, நீ கொடுத்த உடம்பு உனக்கு விருப்பம் இருந்தால் குணப்படுத்து, இல்லைனா விட்டுரு அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்லி நல்லா இருக்கேன். எந்த முதுகு வலியும் இல்லை. praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. நான் முத்தமிழ் நகர் பங்குலேருந்து வரேன். எங்கள் சித்தி பொண்ணுக்கு வந்து 38 வயசு ஆகுது. அவங்களுக்கு மேரேஜ் செட்டே ஆகவே இல்லை. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. எங்கள் சித்திலாம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த எல்லாரும் டிவைன் மர்சி நான் சென்ட் பண்ணி விட்டேன். இப்போ ப்ரேயர் கேளுங்க அக்கா, நல்லபடியாக நம்மளுக்கு சென்ட் ஆகும், நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அவங்க அழுதாங்க, ரொம்ப அழுதாங்க. எங்களுக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே அழுதாங்க, அக்காவுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் திருப்பி நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எங்கள் அக்காவுக்கு. திருப்பி நான் அடுத்த மாதம் போகும்போது நான் சாட்சியாக நிற்பேன்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். நேற்று எங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக வரன் முடிஞ்சு, நேற்று எங்களுக்கு அக்காவுக்கு மேரேஜும் முடிஞ்சு. praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. சில சாட்சியங்கள் கேட்கும் பொழுது விடுதல் நடக்குங்க. செப்டம்பர் மாதம் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த ஒருத்தர், அவர் குடியை நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சகோதரி டிசம்பர் மாதம் சாட்சியம் சொன்னாங்க. அந்த சாட்சியத்தை கேட்ட ஒரு பையன், அவன் அன்னைக்கு அவனுடைய குடியை நிறுத்தினான். அது ஜனவரி மாதம் அந்த பையன் சாட்சியம் சொன்னான். இந்த 2 சாட்சியத்தை கேட்ட ஒருத்தர் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அவர் முடிவு பண்ணார், இனி நான் குடிக்க போகிறதில்லைன்னு. இன்றைக்கி இப்போ என் ரூமுக்கு வந்து சொன்னார், இன்றைக்கி இங்கே இருக்கிறார், அவருக்கு விருப்பம் இருந்தால் வந்து சொல்லட்டும். பிப்ரவரி 19ஆம் தேதி குடியை நிறுத்தினவர் இன்னைக்கு வர அந்த மனுஷன் குடியை தொடலை, இன்னைக்கு வர அந்த மனுஷன் சரக்க தொடலை. அதான் ஒரு சாட்சியம் கேட்கும் பொழுது விடுதல், ஒரு சாட்சியம் கேட்கும் பொழுது ஆசீர்வாதம். சாட்சியம் இது வந்து நம்ம நேரம் போக்குக்காக டைம் பாஸ்க்காக நடத்துறது கிடையாது. ஆண்டவர் இதில் செயல்படுகின்றார். எவ்வளோ வருடங்கள் இன்றைக்கி என்கிட்ட வந்து சாட்சியம் சொன்னவர் ஏறக்குறைய 10 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருந்த மனுஷன், 10 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் பிப்ரவரி 19 நிறுத்திட்டாரு. இன்றைக்கி வர அந்த மனுஷன் அதை தொடலை. தூய ஆவியானவர் செயல்படுறார். பிரைஸ் த லார்ட். என் பேர் ஜெர்சி. சென்ட் ஜோசப் சர்ச் கொருக்குப்பேட்டையிலேருந்து வரேன். நவம்பர் மாதத்துலேருந்து என்னோடய ரைட் டையில் வந்து ரொம்ப பெயினாக இருந்தது. ஆனால் என்ன வலின்னு எனக்கும் தெரியல. 1 மந்த்துக்கு அப்புறம் ரத்தம் கட்டி இருந்த மாதிரி இருந்தது. அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படி. அதுக்கப்புறம் அந்த வலி தாங்க முடியாமல் அந்த இடம் ஃபுல்லாகவே என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் டிசம்பர் 23 வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டினப்போ ரத்தம் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போவே எமர்ஜென்சி வார்டில் கூப்பிட்டு போயிட்டு மருத்துவ ஊசி போட்டு இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு 1 வீக் அப்புறம் டெய்லியும் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் இது பண்ணிக்கோங்க, க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டாக்டர் வந்து ஒரு லேடி டாக்டர், அவங்க சொன்னாங்க, நீ டெய்லியும் வந்து பண்ணுற, டெய்லியும் அந்த இடத்துல ஆனால் சீல் வந்துக்கிட்டே இருந்தது, அது நிற்கவும் மாட்டுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ சீல் நிற்கலைன்னா அது ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னை பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க, அதே ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம். ஆனால் அதே டாக்டர் திருப்பி மறுநாளும் அங்கேயே இருந்து திருப்பி அதே சொல்லி நான் அன்றைக்கே நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் ஆகணும்னு சொல்லி இது பண்ணதால் அன்றைக்கி போய் பெரிய ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். அங்கே வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்ததில் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது, இந்த ஹிப்பிலேருந்து எலும்புலேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது, இதை ஆப்ரேஷன் பண்ணலன்னா கால் ஃபுல்லாக இதாகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயந்துட்டோம். ஒரு சிலர் வந்து நடக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் நான் ஒரு ஊசி கூட போட்டதே இல்லை, நான் ஒரு மாத்திரை எடுத்தது இல்லை. 2 மாதமாக என் கை கால் ஃபுல்லாகவே ஊசி போட்டு பிளட் டெஸ்ட் 60 பிளட் டெஸ்ட்டுக்கு மேலே எடுத்து அது என்ன இன்ஃபெக்ஷனும் தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களும் டாக்டரே கேட்டாங்க, எப்படி இன்ஃபெக்ஷன் ஆச்சு, போனில் ஆகாது அவ்வளோ சீக்கிரம்னு, என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்கேன். அந்த போனில் வந்து இன்ஃபெக்ஷனை பார்த்துட்டு அதை வந்து சேத்துப்பேட்டில் வந்து டெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க.
அதுவும் என்ன ஆயிடுச்சு, அந்த டாக்டர் சரியாக ஏதோ பண்ணாமல் அந்த இதை தப்பாக கொடுத்துட்டதால அங்கே வந்து எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு பயமாயிடுச்சு, என்னென்னு எதுவும் தெரியாமல் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு டிபி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், ஆண்டவராக பார்த்து எங்கள்கிட்ட அதே பிளட் அந்த போனில் வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க எங்கேயோ, அதை எங்கள் அம்மா கேட்டு இது பண்ணி கொடுத்ததுல டிபியும் இல்லைன்ட்டாங்க, மஞ்சக்காமல இருந்தது, இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தெரசம்மா செம்பியம் பக்கத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அக்காவுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டருங்கெல்லாம் கையை விட்டுட்டாங்க. நான் சொன்னேன் இங்கே வாங்க உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு. 3 மாதமாக அவங்களுக்கு ஆன்ஜியோ டெஸ்ட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணியாச்சு, நம்ம சரியாயிட்டோன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மருத்துவருங்க 1 மாதமோ 2 மாதமோ மாத்திரை வந்து கொடுத்தாக்கா 2 வருஷம் அப்படி தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக ஏறி இறங்கணும், யாருமே அந்த இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்தோம், கடவுள் நல்ல ஒரு மருத்துவரை காட்டுவாருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன், அவங்க அக்கா பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போனாங்க, ஒரு நல்ல மருத்துவரை காமிச்சாங்க. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறவங்க சென்னையிலே 3 பேர் தான் இருக்காங்கன்னாங்க. 2 மணி நேரம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் 1/2 மணி நேரத்தில் பண்ணாங்க. ஒரு சைடு தான் 170% பிளாக் அவங்களுக்கு இருந்தது, ஒரு பக்கம் பிளாக் ஃபுல்லாக சரி பண்ணிட்டாங்க. இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நல்லாயிட்ட பிறகு இன்னொரு பக்கம் பண்ணலான்னு மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா கூட இருக்கிறாரு, அதையும் நல்லபடியாக பண்ணி. பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பா இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே புகழ். மரியவர், எங்களுக்கு திருமணமாகி 10 வருடம் ஆகுது. நாங்கள் பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, சென்னையில் உள்ள எல்லா ஐவிஎஃப் சென்டரும் போய் பார்த்தாச்சு. பார்த்துட்டு எந்த ஒரு ரிசல்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வெறுத்து போய் இருந்தோம், நானும் என்னோடய மனைவியும். இனிமேல் குழந்தை நம்மளுக்கு வேண்டாம், கடவுளோட திட்டம் நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம அதை ஏற்றுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக வாழ்க்கையை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே ரெட்ரீட்டுக்கு வந்திருந்தோம். வந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாகவே கன்சீவ் ஆகிட்டாங்க. 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. கடவுளுக்கு நன்றி, கடவுளால் இயலாது எதுவுமே இல்லை. 10 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் குழந்தையை நார்மலாக கொடுத்துருக்கிறார். நார்மலாக ஐவிஎஃப் என்பது இன்னொரு சாட்சியம் கூட இருக்குது. ஐவிஎஃப் என்பது பாவம் என்று தெரிந்து இங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த ஒரு ஃபேமிலி, ரெனோ மேரி ஃப்ரான்சிஸ்கா. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஐவிஎஃப் அப்படின்றது பாவம் என்பது. அது பிறகு அவங்க அதுக்கு போகலை. அவங்களுக்கு வந்து சாதாரணமாக சில சிஸ்டர்லாம் வந்துடுச்சுன்னா யூட்ரஸில் 3 இல்லை 4 இல்லை 5 சிஸ்டர் தான் வரும். இவங்களுக்கு 45லிருந்து 50 கட்டி இருந்தது. இவங்களுக்கு இந்த மேரி ஃப்ரான்சிஸ்கா அப்படின்றவங்களுக்கு 45லேருந்து 50 கட்டி வர இருந்தது. 4 வருஷமாக குழந்தை இல்லை. தியானம் முடிச்சுட்டு இங்கேருந்து போயிருக்கிறாங்க. போனவங்க உருக்கமாக ஜெபிச்சிருக்கிறாங்க. ஐவிஎஃப் எல்லாம் விட்டாங்க. இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 15 16 அவங்களுக்கு ஒரு குழந்தையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கையில் நார்மல் ப்ரெக்னன்சி, நார்மல் டெலிவரி. நான் வந்து புனித சென்ட் மார்க் சர்ச்சிலேருந்து வரேன், ஆதம்பாக்கம். என் பையனுக்கு வந்து ஒரு 3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து நான் எல்லா ஊரில் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அது வேலை கிடச்சிது. நான் ஃபாதருக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன். போன மாதம் வேலை கிடச்சிது, வண்டி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு இன்னொரு 2 பையனும் என் கூட நாங்களும் வரோம் ஆண்டி, எங்களுக்கும் வேலை கிடைக்கணும், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்கன்னு கேட்டாங்க. நான் சர்ச்சிலேருந்து 3 பையன்களை கூட்டிகிட்டு வந்தேன். அதில் 2 பையன்களுக்கு போன மாதமே வந்துட்டு போன ஒரு 10 நாளையிலே வேலை கிடச்சிருக்கு. ஃபாதர் வந்து ஒரு பையன் பேர் சொன்னாங்க, பிரிட்டோன்ற ஒரு பையனை ஃபாதர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னாங்க. அதில் ஒரு பையன் பேர் பிரிட்டோ, அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. பாருங்க, ஒருத்தருடைய சாட்சியம் 2 பேருக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். காட் பிளஸ். அப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து ஆட்டில் 5 இடத்துல அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் என் ஃப்ரெண்டோட பையனோட அம்மாவுக்கு இருக்குதுன்னு நான் ஃபாதருக்கு நேரடியாக ஒரு வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஃபாதர் ப்ரேயர் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடம்புல ரத்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் 5 இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் 3 இடத்துல பண்ணியிருக்காங்க. அவங்க நல்ல மாதிரி வீட்டில் போய் இப்போ தான் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்திருக்கான் பையன். பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே.
இப்போ மார்ச் மாதம் வந்தேன். என் பையன் சைடாக வண்டி விட்டு நைட் விட்டு வீட்டில் வேலை பார்த்தான். விட்டுட்டு இப்போ இங்கே போன மாதம் 12ஆம் அந்த வண்டி காலையில் 5 மணி போல் 2 பசங்க வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. என் பையனாலையும் தாங்க முடியல, என்னாலையும் தாங்க முடியல. ரொம்ப கஷ்டத்தில் வாங்கினேன் அந்த வண்டியை. என் பையன் அடிபட்டுச்சு 2016. அதில் ஒரு 60,000 வந்துட்டு நான் 1 லட்ச ரூபா வாங்கி போட்டு அந்த வண்டி வாங்கி தந்தேன். அந்த வண்டி தூக்கிட்டு போயாச்சு. என் பிள்ளை ரொம்ப உடஞ்சி போயிட்டான். எனக்கு தாங்கலை. நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன். கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. நான் வாங்கி தந்த வண்டி போயிடுச்சு. 5ஆவது வாரம் 12ஆம் தேதி போன மாதம் 12ஆம் தேதி வண்டி தொலைஞ்சி இருப்பா. நான் வண்டி எங்கன்னா கஷ்டப்பட்டு வாங்கி தரேன், நீ அழுவாதன்னு சொன்னேன். அப்புறம் நான் கடவுள் கட்ட நான் ரொம்ப விருப்பப்பட்டு நான் கடவுள் கட்ட ஒப்பு கொடுத்தேன். 8 நாளுக்குள்ளே என் வண்டி கிடைக்கணும், நான் வந்ததுக்கு நான் சாட்சி சொல்லணும் எல்லா ஊரில் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு 8ஆவது நாள் வேலைக்கிழமை செவ்வாய்க்கிழமை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு சொன்னாங்க வண்டி இருக்குதுன்னு. அப்புறம் புதன்கிழமை வண்டி எல்லாம் இது கிருஷ்ணகிரியில் இருக்குது வண்டின்ட்டு வெள்ளிக்கிழமை சொன்னாங்க. வண்டி கிடச்சிது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இயேசுக்கே புகழ். கஷ்டப்பட்டு உழைச்சது ஆண்டவர் திரும்ப தந்திருக்கிறார். என் பேர் வேளாங்கண்ணி. நான் குழந்தை சச்சி சின்மயா நகர்லேருந்து வரேன். எங்கள் தங்கச்சி பையன் அக்டோபர் மாதம் தியானத்துக்கு வந்திருக்கோம், உள்ளிருப்பு தியானத்திற்கு. அப்போ நன்றி சொன்னால் நிறைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார் ஃபாதரு. போன மாதம் ஒரு 8 பிள்ளைங்க எங்கள் தெருவில் சைக்கிள் ஓட்டுறாங்க. அந்த புள்ள மட்டும் வேடிக்கை பார்த்து நின்று இருக்கோம். நான் அப்போ சொன்னேன், ஏசாப்பாவுக்கு நன்றி சொல்லு. ஒரு நாளைக்கு 5 டைம் நீ நன்றி எழுதுனா உனக்கு ஏசாப்பா சைக்கிள் வாங்கி தருவார். ஒரு நாள் இந்த புள்ள 5 நேரம் நன்றி எழுதிச்சு. மறுநாளைக்கே இன்னொருத்தவங்க மூலியமாக சைக்கிள் கிடச்சிச்சு. Praise the Lord. Thank you Jesus. என் பேர் ஆல்வினா மைஷல். நான் மாதாவரத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு அப்பப்போ தலைவலிக்கும். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும். ஃபாதர் சொல்லுவார், எது நடந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவார். சரி, நானும் எனக்கு எப்பப்பெல்லாம் தலைவலி வருதோ தேங்க்யூ ஜீசஸ் சொல்வேன். எனக்கு அப்பப்பெல்லாம் அந்த தலைவலி போயிட. இப்போத்துலேருந்து எனக்கு தலைவலி இல்லை. Praise the Lord. இப்போ தேங்க்யூ ஜீசஸ் சொல்றியா? தேங்க் காட். Praise the Lord. God bless you. Thank you Jesus. நான் வந்து ஆதம்பாக்கம் பங்கு சென்மார்க்கிலேருந்து வரேன். நான் ஒரு 5 வருஷமாக தொண்டை வலியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தேன். நிறையா டாக்டர்கிட்ட பார்த்தேன். எப்போ பார்த்தாலும் மாத்திரை தின்னால் கொஞ்ச நாள் மூச்சு அடைக்கும். மூச்சு வந்து அந்த கொரட்டை ஒரு மாதிரி தூங்கும்போது வந்து அப்படியே உயிர் போகிறது மாதிரி ஆகும். கடவுளே எனக்கே இப்படி படுதுன்னு எவ்வளோ வேண்டிக்கிட்டு போனேன். போன மாதம் ஜனவரியில் இங்கே ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேன் இந்த தியானத்துக்கு. அன்றைக்கி வேண்டிக்கிட்டு போனேன். அடுத்த தியானத்துக்கு வரும்போது என் தொண்டை கிளியராக ஆகணும், எந்த ஒரு இது இல்லாத அப்படின்னு இரக்கத்தை ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போனேன். அந்த தீர்த்தத்தை குடித்தேன், எண்ணெயும் குடித்தேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 5 வருஷமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. என் பேர் சந்தியா. நான் மழைநீட்டன்லேருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து சிஸ்டாகணும்னு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் பல காரணங்கள்னால நான் சிஸ்டாக முடியாமல் எனக்கு ஒரு மனசில் தோணுச்சு, நான் சிஸ்டாக வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் போது நானும் எங்கள் அம்மாவும் இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட கதறி வேணும். எங்கள் வீட்டில் எந்த சண்டை இருந்தாலும் என் பொண்ணு வந்து போகணும், சிஸ்டாவரத்துக்கு போகணுன்னு எங்கள் அம்மா கதறி வேணுனாங்க. அதே மாதிரி நானும் சிஸ்டாவை இப்போ போயிருக்கேன். 3 மாதத்துக்கு முன்னாடி நான் எங்கள் சிஸ்டங்களோட நான் இங்கே வந்தேன். நான் சிஸ்டானது வந்து சேவா மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி காங்கிரிகேஷன். பிரைஸ் லார்ட். என் பேர் ஜெனட் கேல்வின். நான் கடற்கரை சகாய் மாதா கோயில் எண்ணூர்லேருந்து வரேன். ஸோ நான் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு 3rd இயர் முடியும் போது எனக்கு ஒரே குழப்பம், நான் படிக்கிறதா இல்லைனா மேற்கொண்டு படிக்கிறதா இல்லை வேலை செய்கிறதா அப்படின்ட்டு. எனக்கு படிக்கணும்னு இருந்தது. அதே கேம்பஸில் லிபான்னு ஒரு பி ஸ்கூலில் MBA படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு வேலை செய்யணுன்னு இருந்தது. ஸோ அந்த அந்த பி ஸ்கூலுக்குள்ளே போனோன்னா கேட் இல்லைனா ஜாட் எக்ஸாம் எழுதணும். எழுதினா மட்டும் போதாது, அதில் 65% மேலே எடுக்கணும். ஸோ எனக்கு 8 months கேப் இருந்தது அந்த எக்ஸாமுக்கு. நான் மார்ச்சில் யோசித்தேன், ஜான்வரியில் தான் எக்ஸாம். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த டைம் கேப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு Big 4 ஆடிட் கம்பெனிஸ்லேருந்து ஒர்க்கும் கிடச்சிது. ப்ரைஸ் தி லார்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒர்க் போன நேரத்தில் அங்கே வந்து நான் போன நேரம் வந்து ஒரு பிஸி சீசன். அந்த பிஸி சீசனில் எப்படின்னா செம்ம டஃப்பான டைம் இருக்கும். எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட் நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ நான் கேட் ஜாட்டுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினச்சேன். அந்த டைமில் எனக்கு ஒர்க் இருந்தனால என்ன சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ நானும் எக்ஸாம் கிட்ட நெருங்க ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் எனக்கு வேலையும் அதிகமாக ஆரம்பிச்சது. நம்ம
எக்ஸாம் வந்து பக்கத்தில் நெருங்க எனக்கு வேலையும் நான் ஒரு நாளைக்கு 14, 15, 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணனால எனக்கு சரியாக படிக்க முடியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நல்லா எழுதுவோம், கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கையில் நானும் போய் எழுதினேன். ஆனால் எனக்கு கிடச்ச மார்க் வந்து 48% தான். ஆனால் எனக்கு வந்து 65 to 70% இருக்கணும் லிபா கிடைக்கணும்னா. எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அதனாலே நோவும் தெரியல, எனக்கு கடவுள் மேலே வந்து ஒரு பிளைண்டான ஒரு பிலீஃப் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது. எங்கள் அம்மாவும் கொஞ்சம் கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸு, நல்லா ப்ரே பண்ணுவாங்க. ஸோ ஒரே நேரத்தில் எங்கள் அம்மா 7 நாள் 50 நாள் வந்து கருணைக்கு அந்த இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 7வது நாளுக்குள்ளே 50வது நாளுக்குள்ளே ஏதாச்சும் தெரியணும், நீங்கள் எங்கே ஏதாவது காட்டி கொடுக்கணும்னு அவங்க ப்ரே பண்ணாங்க. அதே மாதிரி நானும் என் கண்டிப்பாக கடவுள் எனக்கு பண்ணுவாருன்ற நம்பிக்கையில் காத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆஃபீஸில் வந்து செம்ம டஃப் டைம். அப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சூழ்நிலை, கடவுளை கிடைக்கும்ல அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு அதான் 50வது நாள் ப்ரேயர் முடிய போது. நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக ஒரு கால் வந்தது. கால் எங்கே இருந்துன்னா லிபா அட்மிஷன்ஸ்லேருந்து. அவங்க கால் பண்ணி சொன்னது, நீங்கள் செலக்ட் ஆகிட்ட, இன்டர்வியூ வந்து அட்டெண்ட். கரங்களை தட்டி நன்றி சொல்வோமா? ஸோ பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இடைவிட நன்றி உமக்குத்தானே. இயேசுவே உமக்கு நன்றி. எனது மகன் உடல்நிலை சரியில்லை, விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன், சுகம் கிடைத்தது, 10வது பரீட்சையை எழுதிவிட்டான், மிக்க நன்றி. மகன் பெயர் ஜாய்சன் டி. அப்போலோவில் 8 லட்சம் கேட்ட அதே டாக்டர் ரமா மார்க்ரெட் என்றவங்க இங்கே சாட்சியம் சொன்னாங்க. அவங்களுடைய அந்த உடல்நிலை, அதனுடைய ஆப்ரேஷன் அப்போலோவில் போன பொழுது 8 லட்சம் கேட்டாங்க. ஆனால் அதே ஆப்ரேஷன் இவங்களுக்கு ஃப்ரீயாக ரயில்வே மருத்துவமனையில் அவங்களுக்கு ஃப்ரீயாக வழங்கப்பட்டது. ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார்கள். அகஸ்டின் சகாயமாதா பங்கு, வேளச்சேரி, சென்னை 42. இவர் இறையிறக்கத்தின் தியானத்தினுடைய கடைசி நாள் 7ஆம் தேதி இங்கே வந்திருந்தார். 7ஆம் தேதி வந்த பொழுது வந்த பிறகு 5, 6, 7 தேதிகளில் இறக்கத்தின் ஆண்டவரின் திருவிழாவிற்காக வேளச்சேரியில் அந்த ஒரு பஸ்ஸு வந்திருந்தது. அதில் 50 பேரில் இவரும் வந்திருந்தார். இவர் இங்கே வந்த பிறகு ரொம்ப சுகநலம் இல்லாமல், உடல்நலம் இல்லாமல் இங்கே நடக்க முடியல, அவரால் உட்கார முடியல, ரொம்ப வேதனைப்பட்டு விழுந்துட்டார். அப்புறம் அவரை படுக்க வச்சுருந்தாங்க. அங்கே போய் ஃபாதர்ஸ் ஜெபிச்சிருந்துருக்கிறாங்க. ஜெபிச்ச பிறகு அந்த ரூமில் படுக்க வைத்திருந்தார்கள். 3 குருக்களும் வந்து மாறி மாறி எனக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்த பிறகு சொன்னார்கள், போகும்பொழுது பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் நான் போகும்போதும் வீல் சேரில் தான் போனேன். பஸ்ஸுக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் வேளச்சேரி சென்று இறங்கி நடந்து தான் நான் வீட்டுக்கு போனேன். அந்த அளவிற்கு நல்ல சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். என் பெயர் சுகந்தி, ஃப்ரம் காமராஜபுரம் பாரிஷ். வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்கிறார் என்ற சாட்சியத்தை நம்பினேன். இங்கிருந்து ஒரு சாட்சியம் சொல்லப்பட்டது. அந்த சாட்சியம் அவருடைய மகனுக்காகவும் என்று நம்பினார்கள். நம்பி மே 4, 2024, அதாவது நேற்று அவங்க இங்கே வரும் பொழுது அவங்களுடைய யாருக்காக அவங்க ஜெபிச்சாங்களோ அந்த சாட்சியம் நிறைவேறுகிறது. அவருக்கு லண்டன் செல்ல ஆண்டவர் அருள் கூர்ந்திருக்கிறார். நன்றி கூறுவோம். ஒரு அருட்சகோதரி 5, 6, 7 தேதிகளில் நடைபெற்ற அந்த இறையிறக்க கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த பொழுது முதல் நாளிலேயே ஜெரிகோ ஜெபத்தினுடைய பொழுது இங்கிருந்து ஒரு வெளிப்பாடு போயிருக்கு. பிங்க் நிறம் புடவை உடுத்த ஒருத்தங்க இருக்கிறீங்க, பிங்க் ட்ரெஸ்ஸு, பிங்க் சாரீ போட்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர்லேருந்து விடுதலை கொடுக்குறார் அப்படின்ற வெளிப்பாடு ஆண்டவர் இங்கேருந்து கொடுத்துருக்கிறார். பிங்க் கலர் சாரீ, சிஸ்டர் பிங்க் கலர் சாரியில் தான் வந்திருக்கிறாங்க. அந்த தியானத்தில் பங்கேற்று சென்று டெஸ்ட் செய்த பொழுது எனக்கு பிரெட் கேன்சர் என்று செப்டம்பர் மாதம் டாக்டரிடம் சென்று டெஸ்ட் செய்த பொழுது எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் என்று தெரிய வந்தது. அதற்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துள்ளேன். அதன் பிறகு எலாவூர் தியானத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். 3 நாட்களிலும் பங்கேற்றேன். முதல் நாளிலேயே அருட்தந்தை அவர்கள் ஒரு பிங்க் சாரி கட்டியிருப்பவரை ஆண்டவர் பிரெஸ்ட் கேன்சரிலிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னார்கள். நான் கடவுளுக்கும் நன்றி சொன்னேன். அதே போல் 2ஆம் நாள் தியானத்திற்கு வந்த பொழுது பையப்பள்ளி ஃபாதர் அவர்களும் பிரெஸ்ட் கேன்சர் நோயிலிருந்து ஆண்டவர் ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்கிறார் என்றும் சொன்னார்கள். நான் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையில் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதன் பிறகு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன்.
அப்பொழுது டாக்டர் என்னை முழுவதுமாக செக்கப் செய்த பிறகு எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிரஸ்ட் கேன்சர்லேருந்து விடுதலை தந்த ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய பெயர் மரியராஜ், சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வருகிறேன். தொடர்ந்து எல்லா மாதமும் நைட் விஜலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். சவுண்டு மாறிடுச்சா? எல்லா மாதமும் நைட் விஜலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். I get recharge for my soul and get strengthened to do my daily course. என்னுடைய மகன் நிர்மல் என்பவர் வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்தான், லண்டன் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்தான். ஜெரிகோ ஜெபத்தின் பொழுது அருட்தந்தை எப்பொழுதும் சொல்லுவாங்க, ஒரு விண்ணப்பத்திற்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய மகனுக்கு அங்கே வேலை படித்து முடித்த பிறகு அங்கே வேலை கிடைக்கணும்னு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே போல் ஐ prayed for him and by the grace of God in the month of April அவனுடைய படிப்பு முடிந்தது. அவனுக்கு அங்கேயே மே 1ஆம் தேதி 2024, அதாவது 3 நாளுக்கு முன்னால் he has joined in his new job. புதிய ஒரு வேலையும் யூகேயிலே கிடைத்தது. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். Praise the Lord. என் பெயர் ஜெசிந்தா, பெரவலூரில் இருந்து வருகிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் நைட் விஜலில் முதன்முறையாக கலந்து கொண்டேன். அன்று அருட்தந்தை அவர்கள் நற்கருணை ஆராதனின் போது இது அப்பம் அல்ல அப்பா என்று கூறினார். அன்று முதல் கடவுளை அப்பா என்ற உறவில் பார்க்க ஆரம்பித்தேன். திருப்பலியில் உடல் நோய்களை ஒப்புக்கொடுங்கள் என்று அருட்தந்தை கூறுவார். ஒரு நாள் பல்வலியால் மிகவும் அவதிப்பட்டேன். இடப்பக்கம் முகம் கன்னம் முழுவதும் வீங்கி போனது. வழியிலும் வேலைக்கு சென்றேன். வாயை திறக்க கூட முடியலை, தண்ணீர் கூட குடிக்க முடியலை. அப்படி இருந்த பொழுது மிகுந்த வலியோடு கண்களை மூடி உள்ளத்திலிருந்து அப்பா என்று அழைத்தேன். உடனே தண்ணி குடிக்கணும்னு போல தோணுச்சு. தண்ணி குடித்தேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. டாக்டரிடம் செல்லலாம் என்று மாலையில் தான் நினைத்தேன். ஆனால் மாலையில் எங்கே போயிருக்கிறாங்க? திருப்பலிக்கு போயிருக்கிறாங்க. பல் வலியை ஒப்பு கொடுத்து, திருப்பலியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த வலியை ஒப்பு கொடுத்து ஒரு கையில் ஒரு பாவம், இன்னொரு கையில் ஒரு விண்ணப்பம் சொல்லுவோம் இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டாக்டர்கிட்ட போகலை, மாறாக திருப்பலிக்கு போயிருக்காங்க. சாயங்காலம் பல்லு வலி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காங்க, நற்கருணை ஆண்டவர்கிட்ட. நற்கருணையை வாங்கிய பிறகு எந்த பல்லில் அது மாதிரி வலி இருந்ததோ அந்த இடத்துலையும் அப்படியே வச்சு தான் அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. ஒரு கரம் வலியை பிடுங்கி போடுவதை போல உணர்ந்தேன். அன்று முதல் பல்வலியே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நற்கருணை ஆண்டவருக்கு. அதே மாதிரி இவங்க வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த வாடகை வீடு கோயிலிருந்து ரொம்ப தூரமாக இருந்திருக்கு. அதனால் கோயிலுக்கு போக வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஞாயிறு திருப்பள்ளியில் மட்டும்தான் வர முடியும் அவங்களால. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு நல்ல ஒரு வீடு கிடச்சிது, கோயிலுக்கிட்டேவே வீடு கிடச்சிது. ஆனால் வாடகை பழைய வீட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. வாடகை அதிகமாக தான் இருந்திருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வீடு கிட்ட கிடைக்குதுன்னு சொல்லி கோயில்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி அதிசயம் செஞ்சுருக்கிறார் பாருங்களேன். இவங்களுக்கு ஏப்ரல் மாதம் கிடைக்க வேண்டிய அந்த ஊதிய உயர்வு மார்ச் மாதமே அந்த ஊதிய உயர்வை கொடுத்து இந்த வீடு வாடகையை சரி பண்ணி கொடுத்துட்டார் ஆண்டவர். இவங்க என்ன ஜெபிச்சிருந்திருக்காங்க தெரியுமா? தேங்க்யூ ஜீசஸ். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. என் பெயர் சார்லின் பிரிசில்லா. நான் கிண்டி குழந்தை இயேசு பங்கை சார்ந்தவள். நான் நவம்பர் மாதம் குடும்ப தியானத்திற்கு குடும்பத்தோடு வந்திருந்தோம். நான் என் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது ஃபாதர் சார்லின் என் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று 2 முறை சொன்னார். அப்பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபித்தேன். நான் என் தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டேன். அடுத்த மார்ச் மாதம் நைட்ரிஜில் பிரேயருக்கு வந்திருந்தேன். அப்பொழுதும் ஃபாதர் நிறைய முடி கொட்டுபவருக்கு சரியாகிறது என்றும், காலையில் எழுந்தவுடன் அலர்ஜி ஆகி தும்மல் வருபவருக்கு சரியாகிறது என்றும், பிசிஓடி ப்ராப்ளம் இருப்பவருக்கு சரியாகிறது என்றும் சொன்னார். நான் எனக்கு தான் சொல்கிறார், இந்த 3மே எனக்கு தான் இருந்தது. நம்பி ஜெபித்தேன். அருட்தந்தை எப்பொழுதும் சொல்வார், நன்றி சொல்ல ஜெபிக்க. அதே மாதிரி எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். எனக்கும் அனைத்தும் சரியாகிவிட்டது. இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி. குட் ஈவினிங் ஃபாதர். என் பெயர் கரோலின். நான் அக்டோபர் மாதம் முதல் இரவு கண்விழிப்பு ஜெபத்தில் கலந்து கொண்டு வருகிறேன். அக்டோபர் மாதம் இரவு ஜெபத்தின் போது வீடு கட்டி கொண்டிருக்கும் நபர் நல்ல முறையில் கட்டி முடிப்பார் என்று கூறினீர்கள். அந்த சமயம் ஆண்டவருக்கு நன்றி கூறினேன். செப்டம்பர் 8 ஆரம்பித்த எங்களுடைய வீடு புதுப்பிக்கும் வேலை ஏப்ரல் 21 வீடு மந்திரித்து நாங்கள் குடி புகுந்தோம். எந்த ஒரு பணம் கையிருப்பும் இல்லாமல் ஆரம்பித்தோம். தக்க நேரத்தில் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் தேவையான உதவிகள் பலரிடமிருந்து கிடைத்த கிருபைக்காக நன்றி கூறுகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் பெயர் ராணி. நான் பெரம்பூரை சேர்ந்தவள். ஜனவரியில் என் கணவருக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தோம். அதில் டியூபர்குலோசிஸ்,
அறிகுறிகள் தெரிவதாக சொல்லி சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னார்கள். பிப்ரவரி மாதம் நமது எலாவூரில் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டேன். அடுத்த வாரம் சிடி ஸ்கேனில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ரிப்போர்ட் வந்தது. எல்லாமே ரிப்போர்ட்டில் நெகட்டிவாக இருக்குது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் காலினியா. நான் எலாவூர் இரவு கன்வெர்ப்பு ஜெபத்திற்கு 6 வருடங்களாக வருகிறேன். எனக்கு என் கணவர் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டார். நான் தொடர்ந்து எலாவூருக்கு வந்து கொண்டிருந்தேன். 6 மாதங்களுக்கு முன்பு ஜெரிகோ ஜெபத்தில் அருட்தந்தை அவர்கள் கோர்ட்டில் டைவர்ஸ் போட்டு 13 வருடங்கள் பிரிந்த தம்பதியரை கர்த்தர் சேர்த்து வைக்கப் போகிறார் என்று கூறினார். இத்தனை வருடம் எத்தனையோ பஞ்சாயத்து செய்தும் நடக்காத காரியம் கர்த்தருடைய ஒரே வார்த்தையினால் என் கணவர் எங்கள் திருமண நாள், அதாவது மார்ச் 10ஆம் தேதி அவங்களுடைய திருமண நாள் அன்று அவராக வந்து என்னை கோவிலுக்கு அழைத்து சென்றார். இந்த அதிசயத்தை செய்த ஆண்டவருக்கு நன்றி. 13 வருஷமாக பிரிஞ்ச ஒரு குடும்பம் இணைஞ்சிருக்கு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பெயர் சுமதி லீனஸ். நான் குரோம்பேட்டை அமல அன்னை ஆலயத்தை சார்ந்தவள். முடிந்தவரை முதல் சனிக்கிழமை பிரேயருக்கு கலந்து கொள்வேன். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் பல, ஆனால் ஒன்றை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் 8, 9 தேதிகளில் என் தங்கையின் ரைட் பிரெஸ்டில் வலி, நீரும் இரத்தமும் வடிந்தது. ஏற்கனவே அவளுக்கு 18 வயதில் நீர்க்கட்டி இருந்து ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. இப்பொழுது அவள் 2 குழந்தைகளுக்கு தாய். மருத்துவர்களிடம் சென்று பரிசோதனை செய்தோம். மருத்துவர்கள் கூறியது கட்டி இருக்கிறது, பயம் வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக 3 மாதத்திற்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். நீங்கள் சென்று அடுத்த மாதம் வாருங்கள் என்றார்கள். நான் மார்ச் மாதம் நைட் விஜிலில் வந்து பங்கெடுத்து தொடர்ந்து அவளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தந்தை அவர்கள், ஒருவருக்கு ரைட் பிரெஸ்ட் கட்டி இருக்கிறது, அவர்கள் இங்கு வரவில்லை, அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒருவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றார்கள். நான் உடனே இது என் தங்கைக்காக தான் என்று நம்பி தொடர்ந்து ஜெபித்தேன். மேலும் தவக்காலம் என்பதால் இரவு 10 மணிக்கு நற்கருணை ஆசீர் பெற்று பிறகு தினமும் ஃபோன் மூலம் ஜெபித்தேன். மார்ச் 11ஆம் தேதி மருத்துவரிடம் சென்றார்கள். பரிசோதித்த மருத்துவர் ஆப்ரேஷன் தேவையே இல்லை, 6 மாதம் கழித்து வாருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. எனது பெயர் கிறிஸ்டினா மேரி. நான் புது பெருங்களத்தூர் குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து வருகிறேன். எனக்கு திருமணமாகி 25 வருடங்கள் ஆகிறது. கணவர் மற்றும் 2 மகன்களும் உள்ளனர். என் அம்மா, இவங்களுடைய அம்மா வந்து 2021 இறந்துருக்காங்க. இவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அப்பா இறந்துட்டாங்க, அம்மா தான் இவங்களை பார்த்துருக்காங்க, அம்மா தான் எல்லாமே இவங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால் 2021 அம்மா இறந்த பொழுது இவங்களால் தாங்கவே முடியல. 3 வருஷம் ஏறக்கூடிய அந்த வழியிலே தான் இருந்திருக்காங்க. அம்மா தான், ஹஸ்பண்ட் இருந்தாலும் 2 பசங்க இருந்தாலும் அம்மான்னு தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி தான் யூடியூப் சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூடியூப் சேனல் வழியாக செய்திகள் இவங்களை தொட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இவங்க இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகள் தொட்டு அதிலிருந்து பைபிள் வாசிக்க ஆரம்பித்த பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அம்மா மாதிரி அப்பாவாயிட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2 பையன்களுக்கும் ஆண்டவர் வேலையும் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏலாவூர் தியான இல்லத்திற்கு வந்து எங்களது மகன் டென்னிஸ் சகாய ராஜுக்கு திருமண தடை நீங்கி வரன் அமைய வேண்டிக் கொண்டதன் பேரில் தடை நீங்கி நல்ல வரன் அமைந்துள்ளது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். என்னுடைய பெயர் எஸ் சத்யராஜ். மனைவி ராணி. திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. பல மருத்துவமனை, பயன் ஒன்றுமில்லை. மனைவிக்கு நீர் கட்டி தைராய்டு பிரச்சனை இருப்பதால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாரும் தியான மையம் வந்தவுடன் எங்கள் வேண்டுதலை இறைவனிடம் ஒப்பு கொடுத்தோம். அம்மாதமே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. கடந்த நன்றி சொல்லுவோமா? ஆரோக்கிய மேரி ஜெயந்தி, சென்னை. நான் எல்லாரும் தியான மையத்திற்கு 1.5 வருடங்களாக வருகிறேன். ஒவ்வொரு இரவு ஜெபத்திலும் என் குடும்பத்திற்காக நற்கருணை ஆண்டவரிடம் என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் திருப்பலிக்கு வர வேண்டும் என்றும் குடும்ப ஜெபமாலை வர வேண்டியும் ஜெபித்து வந்தேன். ஜெபம் கேட்கப்பட்டு கடந்த 3 மாதங்களாக என்னுடைய பிள்ளைகள் என்றும் குடும்ப ஜெபமாலைக்கும் ஞாயிறு திருப்பலிக்கும் தவறாமல் வருகிறார்கள். வாலிப பிள்ளைகள். அம்மா இங்கே வந்து ஜெபிச்சாங்க, பசங்க கோயிலுக்கு வரணும்னு பசங்க ஞாயிற்றுக்கிழமையும் பூசிக்க வராங்க. டெய்லியும் இப்போது குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. ஜென்னி
சாஸ்திரி நகர் பங்கு. மார்ச் மாதம் வயிற்றில் வலி வந்தது. ஸ்கேன் செய்து பார்த்ததில் யூட்ரஸில் இரத்த கட்டி இருப்பதாக தெரிய வந்தது. கிட்னியிலேயும் பித்தப்பையிலையும் கல் ஃபார்ம் ஆகிருக்கு என்பதும் தெரிய வந்தது. யூட்ரஸ் ஒட்டின போல இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது. 3 நாளைக்கு டேப்லெட் கொடுத்தாங்க டாக்டர். இந்த 3 நாளும் எல்லாரும் ஒரு ப்ரேயர் ஆயிலும் வச்சு அவங்க ஜெபிச்சிருக்காங்க. கணவன் என்ன பண்ணுவார்னா, இந்த ஆயிலை வச்சு ஜெபிக்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு எப்படி ஜெபிச்சு கொடுத்துருக்கிறாருன்னா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. அப்போ யூட்ரஸில் கட்டி, யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன், பித்தப்பையில் கல், கிட்னியில் கல். ஹஸ்பண்ட் வந்து எண்ணெய் வயிற்றில் தடவி ஜெபிக்கும்பொழுது இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் என்னுடைய மனைவி அபிஷேகம் செய்யணும்னு ஜெபிச்சிருக்காங்க. இவங்களும் அந்த ஜெபத்தை சொல்லி தீர்த்தத்தை குடிச்சிருந்துருக்கிறாங்க. 8 நாளுக்கு பிறகு ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது யூட்ரஸில் இருந்த கட்டியும் இல்லை, பித்தப்பையில் இருந்த கல்லும் இல்லை, கிட்னியில் இருந்த கல்லும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மிஸ்ஸஸ் சுகன்யா அமிர்தராஜ், சூளைமேடு, கோடம்பாக்கம், ஃபாத்திமா அன்னை பங்கு. திருமணமாகி 10 வருடங்கள் ஆனது. குழந்தை இல்லாமல் இருந்தோம். இந்த 10 வருடங்களில் 3 முறையாவது மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு இவங்களுக்கு. 2023 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தொடர்ந்து இவங்க நைட்ரஜலுக்கு வந்திருக்கிறாங்க. ஜனவரியில் இவங்க வர முடியல. ஜனவரியில் ஆனால் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு. 10 பேருக்கு ஆண்டவர் குழந்தைகளை தந்து, குழந்தை பாக்கியம் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு. இதை யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. யூடியூப்பில் பார்க்கும்போது இவங்களுடைய அம்மா இந்த மகளுக்காக அதை கிளைம் பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய மகளுக்காக தான் இருக்கும். 10 வருஷமாக குழந்தையில் 3 மாதமாக கண்டினியூஸாக நைட்ரஜலுக்கு போயிருந்திருக்கிறா. ஆண்டவர் இது என்னுடைய மகளுக்காக இருக்க வேண்டும் என்று ஜனவரியில் நடந்த அந்த ஆசீர்வாதம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரியிலே இவங்களுக்கு குழந்தை தங்கி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இன்று இப்போ 5 மாதம் கர்ப்பிணி. அதனால் குழந்தையோடு வர சொல்லியிருக்கிறேன். அம்மா குழந்தையோடு வாங்க ரெட்ரீட்டுக்கு. சாட்சியை சொல்ல. டேமியன் எடிசன், 13 வயது, பெரம்பூரை சார்ந்த மகன். இந்த மகனுக்கு 10 நாட்கள் ஏறக்குறைய ஜுரம் கண்டினியூஸாக இருந்திருக்கு. டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்த பொழுது ப்ரோ மைக்ளோசிட்டிக் லுக்கமியா, அதாவது பிளட் கேன்சர். அந்த பையனுக்கு 13 வயசு பையன், பிளட் கேன்சர். இவங்க அம்மா அப்பா பயந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நொங்கம்பாக்கம் சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஐசியூவில் தான் இருந்திருக்கிறான். 1 வாரமாக அவனுடைய அந்த பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியாகி போயிட்டு இருந்தது பிளட் கேன்சர்னால். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய அந்த ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க, மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அக்டோபர் மாதம் இங்கே நடந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை தியானத்துக்கு வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆயில் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. போன பிறகு எல்லா சைக்கிள் கீமோதெரப்பி 5 சைக்கிள் செஞ்சுருக்கிறாங்க. எந்த சைடு எஃபெக்டும் இந்த பையனுக்கு வரலை. 2024 ஏப்ரல், அதாவது போன மாதம் இந்த பையனுக்கான அந்த கேன்சர் டெஸ்ட் எல்லாம் ரிப்பீட் பண்ணி பார்த்த பொழுது எல்லா டெஸ்ட்டுமே அவனுக்கு நெகட்டிவ். கம்ப்ளீட்லி ஹீல்டு ஃப்ரம் கேன்சர். மேரி பிரான்சிஸ்கா இவங்களுடைய சாட்சி தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். 2022 ஏப்ரல் மாதம் இங்கே உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. 4 வருடங்கள் குழந்தைகள் இல்லை. இவங்களுடைய யூட்ரஸில் கட்டி 1-2 கட்டி கிடையாது, 45-50 கட்டி இவங்களுடைய யூட்ரஸில் இருந்திருக்கு. குழந்தை பிறக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஐவிஎஃப் அப்படின்றது பாவம் அப்படின்ட்டு தெரிஞ்சு ஐவிஎஃப் நிறுத்திட்டாங்க. ஆண்டவர் எங்களுக்கு குழந்தை தந்தால் தரட்டும், பிடிவாதத்தில் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி அழகான ஒரு பெண் குழந்தைக்கு உயிர் கொடுத்துருக்குறாங்க. குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை நன்றி சொல்லுவோம் இந்த கணவன் மனைவியோடு. வினோத்குமார், தாம்பரம், ஃபாத்திமா அன்னை பங்கிலிருந்து கடந்த 10 வருடங்களாக வெளிநாட்டில் வேலை தேடி இருந்திருக்கிறாரு. பல அப்ளிகேஷன், பல விஷயங்கள், ஆனால் வேலை கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்த பொழுது தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு யாரோ இங்கே வராங்க. அந்த ஃப்ரெண்டு மூலமாக எல்லாம் ஒரு நைட்ரஜல் தெரிஞ்சு நைட்ரஜலுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2023 நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதம் தொடர்ந்து வந்தேன். தொடர்ந்து வந்து ஜெபித்து பிப்ரவரி கடைசி வாரத்திலேயே எல்லாம் சரியாகி பிப்ரவரி 26 சவுதி அரேபியாவில் வேலை கிடச்சிருக்கு. இந்த சாட்சியத்தை அவர் அங்கிருந்து நமக்கு அனுப்பியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். சுமிதா, திருவண்ணாமலை சேத்பட்டிலிருந்து பிப்ரவரி முதல் டைம் வந்திருக்கிறாங்க. ஜெரிகோ ஜெபத்தில் இவங்களுடைய அண்ணனுக்கும் அன்னிக்கும் குழந்தை இல்லாமல் 5 வருஷமாக இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு அண்ணனுக்கு அன்னிக்காகவும் இவங்க ஜெபிச்சிருக்காங்க ஜெரிகோ ஜெபத்திலையும். அதுக்கு பிறகு குழந்தை இல்லாத தம்பியத்தர்கள் இருந்தால் எழுந்துங்கிறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொன்ன பொழுது இவங்க அண்ணனுக்கும் அன்னிக்காக இவங்க எழுந்து நின்று இவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. இது நடந்தது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி கடைசியில்
5 வருடங்களாக குழந்தை இல்லாத அவங்களுடைய அண்ணி வயிற்றில் குழந்தை தங்கி இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ராஜலக்ஷ்மி ரெஜினா ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்களுக்கு சிவியர் பேக் பெயின், 2 வருஷமாக இவங்களுக்கு சிவியர் பேக் பெயின். கண்டினியூஸாக வேலை செய்கிறாங்க. ஏன் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நிறைய கடன்கள் இருக்குது, லோன் அடைக்கணும். அதனால் வேறு வழி இல்லாமல் கணவனும் மனைவியும் 2 பேருமே வேலை செய்கிறாங்க. அதனால் 2 வருஷம் இவங்களுக்கு கண்டினியூஸ் பேக் பெயின். 2 மாதமாக தான் இப்போது கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. இப்போ இந்த மாதம் வந்திருக்காங்க. நைட் விஜில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் வந்திருக்காங்க, முந்தின மாதம் வந்திருக்காங்க. போன மாதம் இவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதம். ஹஸ்பண்டுக்கும் நடந்திருக்கு, மனைவிக்கும் நடந்திருக்கு. மனைவிக்கு நடந்தன்னு 2 வருஷமாக இருந்த அந்த முதுகு வலி முற்றிலுமாக ஆண்டவர் தூக்கி போட்டுட்டாரு. லோனும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹஸ்பண்ட் வந்த பொழுது அவருக்கும் அவர் ரிப்பெயினோட இந்த விலா எலும்பு 1 மாதமாக அவருக்கு வலியே, அதை மாதிரி ஒரு வலி வந்ததே கிடையாது. அவ்வளோ கொடுமையாக அவருக்கு வலி வந்திருக்கு. 1 மாதமாக இருந்த அந்த வலியும் ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? இடைவிட நன்றி உமக்குத்தானே, உன் தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஜெரிகோ ஜெபத்தில் ஜெபிங்க. இயேசுவின் பார்ந்தவர்களே, ஜெரிகோ ஜெபம் அல்ல நம்மளுடைய ஃபோக்கஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பிரசங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, துதிகன மகிமை ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, டெஸ்டிமனியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கேயே நிறைய பேர் இருக்கிறீங்க. அங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்ம வருவது ஜெரிகோ ஜெபத்திற்காக அல்ல. ஜெரிகோ ஜெபம் முடிஞ்சு அப்புறம் தூங்கிடுவீங்க. ஜெரிகோ ஜெபத்திற்காக வராதீங்க. ஜெரிகோ ஜெபம் அப்படின்றது இன்றைக்கி நம்மளுடைய முதலிடமாக மாறுது. ஜெரிகோ ஜெபம் அப்படின்றது இந்த நைட் விஜயனுடைய ஒரு பங்கு மட்டும்தான். நைட் விஜயனுடைய ஒரு பங்கு தான். நம்ம வருவது ஜெரிகோ ஜெபத்திற்காக இருக்கக்கூடாது. ஜெரிகோ ஜெபத்தில் நற்கருணை ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த நற்கருணை ஆண்டவர் மேலே தான் நம்மளுடைய பக்தி போகணும், ஜெரிகோ ஜெபத்தின் மீது கிடையாது. இன்றைக்கி நம்மளுடைய விக்கிரக ஆராதனை ஜெரிகோ ஜெபம் மாறிடக்கூடாது. ஜெரிகோ ஜெபம் அது ஒரு அடையாளம். அது நம்ம ஆண்டவரே நாங்கள் உங்கள் பின்னால் போகிறோம். ஜெரிகோ ஜெபத்தில் ஆசீர்வாதம் இருக்குது, இல்லை நான் சொல்ல. ஆனால் இன்றைக்கி என்னவாகுது, அந்த ஜெரிகோ ஜெபம் முதலிடத்தில் வந்துடக்கூடாது. நம்ம எதற்கு அந்த நைட் விஜில் இறைவார்த்தை கேட்டு அந்த இறைவார்த்தை கொடுக்கும் ஒரு மனமாற்றம், அந்த மனமாற்றத்திலிருந்து நம்ம போகிறோம், ஆண்டவரை பின் சொல்லணும். அந்த விசுவாசத்திலிருந்து தான். இது நிறைய பக்தி முயற்சி நம்ம செய்கிறோம். அந்த ஒரு பக்தி முயற்சியாக ஜெரிகோ ஜெபம் மாறிடக்கூடாது. அப்படி ஜெரிகோ ஜெபம் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனி 2-3 மாதம் கூட பார்த்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவேன், நிறுத்திட மாட்டேன். 9 மணிக்கு வச்சிருவேன் ஜெரிகோ ஜெபத்தை. நைட்டு விஜிலே ஆரம்பிக்கிறது ஜெரிகோ ஜெபத்தில் தான் இருக்கும். அப்போது சாப்பிடாமல் ஓடி வந்துடும் உடம்பும். அதனால் ஜெரிகோ ஜெபம் நைட் விஜிலில் அது ஒரு பகுதி மட்டும்தானே ஒழிய நைட் விஜில் அது மட்டும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெரிகோ ஜெபத்துக்கு முன்னால் இயேசுவின் பார்ந்தவர்களே, நம்மளுடைய இந்த தியான மையத்தினுடைய இந்த ப்ரோக்ராம்னா டீ டைம் அப்படின்றது ரொம்ப அவசரமாக போயிடுவீங்க. நமக்கு மே மாதம் இப்போ இன்றைக்கி நைட்டு, இன்றைக்கி 5ஆம் தேதி ஆகிடுச்சு இல்லையா, இன்றைக்கி ஈவினிங் தியானம் தொடங்குது. மே 5லிருந்து 8 பிள்ளைகளுக்கான தியானம். நம்ம பல தடவை இதை சொன்னோம், ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட். தயவு செய்து உங்களுடைய பிள்ளை ஃபுல்லாகிடுச்சு, இனி நமக்கு சீட்டு கிடையாது. மே 5லிருந்து 8 13 to 19 இந்த ஏஜில் இருக்கிற பசங்களுக்காக 4 நாள் ஃபாதர்ஸ் இருக்கிறோம், பிரதர்ஸ் இருக்கிறோம், சிஸ்டர்ஸ் இருக்கிறோம், லே பீப்பிள். எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விதை போட்டு கொடுங்க. இப்போ இதில் ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், அவன் 6th standard தான் படிக்கிறான். அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் ரெகுலராக இங்கே ரெட்ரீட்டுக்கு வரவங்க, அதனால் இவனும் அடிக்கடி வருவான் அப்பா அம்மா கூட எல்லாமே. ஒரே ஒரு பையன் தான் வீட்டுக்கு. இன்றைக்கி அவன் எனக்கு ஒரு புக்கு காமிக்கிறான். அந்த புக்கு என்ன தெரியுமா, ஸ்கூல் லீவ் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணுறான், அவனாகவே இனிஷியேட்டிவ் எடுத்து மத்தேயு நற்செய்தி அவன் எழுத ஆரம்பிச்சிடுறான். மத்தேயு நற்செய்தி இவன் ஒரு நோட்டு புக்கு வாங்கி அந்த நோட்டு புக்கில் மத்தேயு நற்செய்தின்னு போட்டு 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் பைபிளை எழுத ஆரம்பிச்சிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள், அப்பா அம்மா அவனுடைய அந்த நம்பிக்கை வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அழகாக அவங்க கொடுக்குறாங்க. அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது சொல்லிக் கொடுக்கலாம். லீவ் டைம் என்ன பண்ண போகிறேன், மொபைலை வச்சு நோண்டு இல்லையா, இன்ஸ்டாகிராம் நோண்டு, ஃபேஸ்புக்கை நோண்டு, இப்படி பைபிள்னு ஒன்று இருக்குது அதை நோண்டு, அந்த பைபிளை எடுத்து எழுது, அந்த பைபிள் எடுத்து வாசி. அப்போ உங்களுக்கு அந்த
அந்த மனப்பாட சக்தி அதிகமாகலாம். இந்த ஒரு மாதம் இந்த பசங்க அப்படி செஞ்சாங்கன்னா. அதனால் இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஒரு மாதம் விட்டுடாதீங்க பிள்ளைகளே. அப்போ இந்த தியானத்துக்கு வரும்போது அந்த பசங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு அது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்ரீட் அப்படின்றது எல்லா வருஷமும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அதனால் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. 4 நாள் அந்த பசங்களுக்காகவே. என்னை ஒருத்தர் வந்து கவுன்சிலிங் கேட்டார், ஃபாதர் பையனுக்கு கவுன்சிலிங் வேணும்னாரு 10th ஸ்டாண்டர்ட். சொன்ன 4 நாள் கவுன்சிலிங் தான் இங்கே நடக்குது. அப்போ இப்படி நமக்கு ஒரு ஷார்ட்கட் எடுக்காதீங்க. தியானங்கள் நடக்கும்போது தியானங்களுக்கு வாங்க. அப்போ மே 5லேருந்து 8 தியானம் உண்டு. மே 9லேருந்து 12 ஒரு தியானம் உண்டு. அது பெரியவங்களுக்கு இன்னர் ஹீலிங் ரெட்ரீட்டு. அந்த தியானத்துக்கும் புக்கிங் ஆகிடுச்சு, புக்கிங் ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் ஜெபத்தில் வைத்து கொள்ளுங்கள். 15, 16 திருச்சி அருங்கொடையில் தியானம் இருக்குது. 17, 18, 19 மார்த்தாண்டத்தில் தியானம் இருக்குது. அதே மார்ச் 19, மே மாதம் 19 இங்கே நமக்கு ஒரு நாள் தியானமும் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா.